வானத்தில் இடியும் மின்னலும் எப்படி உருவாகுகிறது? அதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். சூரிய வெப்பத்தால் ஆறுகள், ஏரிகள், கடல் மற்றும் நிலத்திலிருந்து நீராவி மேலே உயருகிறது. இந்த நீராவி குளிர்ந்து சிறிய மேகங்களாக மாறுகிறது. சில நேரங்களில் அவை ஒன்றாக சேர்ந்து மிகப்பெரிய கியூமிலோனிம்பஸ் என்று அழைக்கப்படும் இடியுடன் கூடிய மேகமாக வளர்கின்றன. இந்த மேகத்தின் உள்ளே மிக அதிவேக காற்றோட்டம் இருக்கும். அதன் காரணமாக சிறிய பனிக்கட்டிகள் மற்றும் பெரிய ஆலங்கட்டி போல உள்ள பனித்துகள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன. இந்த மோதலால் மின்சாரம் உருவாகிறது. மேகத்தின் மேல் பகுதி நேர்ம மின்சாரமாகவும் கீழ்ப்பகுதி எதிர்ம மின்சாரமாகவும் மாறுகிறது. பூமி இயல்பாகவே நேர்ம மின்சாரத்தை கொண்டுள்ளது. ஆகவே மேகத்தின் எதிர்ம சார்ஜ் பூமியை நோக்கி குதிக்க முயலும். ஒரு கட்டத்தில் இந்த மின்சாரம் மிக அதிகமாகும் போது ஒரு பெரும் மின்னல் வெளிச்சமாக காற்றில் பாய்கிறது. இதையே நாமே லைட்னிங் என்று பார்க்கிறோம். மின்னல் பாயும் போது காற்று திடீரென வெப்பமடைந்து வெடிப்பது போல விரைவாக விரியும். பின்னர் உடனே சுருங்கும். இந்த அதிர்ச்சி அலைதான் நாம் கேட்கும் இடி. இடியும் மின்னலும் உருவான பிறகு மேகத்தில் சேகரித்திருந்த பெரிய நீர்த்துளிகள்